Hello husbands, welcome to Rai Study Circle. நீங்க நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா கோஆபரேட்டிவ் சொசைட்டி கூட்டுறவு சங்கங்கள் தான் நீங்க நம்ம சேனல்ல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கோஆபரேட்டிவ் சொசைட்டி 97th Constitutional Amendment Act 2011ல என்ன பண்ணிருப்பாங்கன்னா 3 changes பண்ணிருப்பாங்க. கான்ஸ்டிடியூஷன்ல கோஆபரேட்டிவ் சொசைட்டி இன்சர்ட் பண்ணி அதை ப்ரொடெக்ட் பண்ணிருப்பாங்க. அந்த 97th Amendment Actல 3 changes பண்ணிருப்பாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா Part 3, Part 4, Part 9B, Part 9B. ஓகேவா? Part 3ல என்னன்னா ஆர்டிகல் 19ல ப்ராப்பர்ட்டி சொசைட்டி இன்சர்ட் பண்ணி ஃபார்ம் பண்ணிருப்பாங்க, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னு சொல்லுவாங்க. அடுத்து Part 4ல டிபிஎஸ்பி டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி டிபிஎஸ்பில 43Bல இதனால ஸ்டேட் கோஆபரேட்டிவ் சொசைட்டின்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்ட் 9Bல என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டின் டைட்டில் கொடுத்து இந்த 13 ஆர்டிகல் இன்சர்ட் பண்ணியிருப்பாங்க. ஆர்டிகல் 243ZHல இருந்து 243ZT வரைக்கும் இன்சர்ட் பண்ணியிருப்பாங்க. 243ZH டெஃபினேஷன் ஆஃப் த கோஆபரேட்டிவ் சொசைட்டி வரையறைகள். ஆர்டிகல் 243ZI என்னன்னா கூட்டுறவு சங்கங்களின் பதிவு, அதாவது பதிவு பண்றோம்ல கூட்டுறவு சங்கத்துக்கு, அதை பத்தி ஒரு சங்கம் ஒன்று ஃபார்ம் பண்ணணும்னா அதுக்கான ஆர்டிகல் இது, இந்த ஆர்டிகல் மூலியமா தான். அடுத்து 243ZJ என்ன சொல்றதுன்னு பாத்தீங்கன்னா குழு உறுப்பினர்கள், அதாவது கூட்டுறவு கோஆபரேட்டிவ் சொசைட்டியோட மெம்பர்ஸை பத்தி சொல்லுது. அடுத்து 243ZK எலெக்ஷன், அதாவது மெம்பர் ஆஃப் எலெக்ஷன்ஸ், கோஆபரேட்டிவ் சொசைட்டில எலெக்ஷன் மெம்பர்ஸை பத்தி சொல்லுது. அடுத்து 243GZL என்ன சொல்றதுன்னு பாத்தீங்கன்னா கூட்டுறவு சங்கங்களின் கணக்கெடுப்பு, அதாவது அக்கௌண்ட்ஸ் பத்தி சொல்றது, அக்கௌண்ட்ஸ் மெயின்டெனன்ஸ் பத்தி சொல்றது ZM. அடுத்து ZN 243ZN சொன்ன பாத்தீங்கன்னா பொதுமன்ற கூட்டங்கள் கூடுதல், அதாவது பப்ளிக் பொதுக்கூட்டம், அதை பத்தி பொதுக்கூட்டங்கள் கூட்டுறாங்கல்ல அதை பத்தி சொல்றது ZN. அடுத்து 243ZO என்ன சொல்றதுன்னு பாத்தீங்கன்னா தகவல் பெறும் உறுப்பினர்கள் உரிமை, அதாவது கோஆபரேட்டிவ் சொசைட்டி மெம்பர்ஸோட உரிமைகள், அதாவது அந்த மெம்பர்ஸோட உரிமைகள் என்னென்னு தெரிஞ்சு வச்சுக்கணும், அதை பத்தி சொல்லுது ZO. அடுத்து ZP என்னன்னா அறிக்கைகள் ரிட்டர்ன்ஸ். அடுத்து ZQ என்ன சொல்றது குற்றங்கள் அண்ட் தண்டனைகள், குற்றங்கள் தண்டனைகளை பத்தி சொல்றது ZQ. அடுத்து ZR 243ZR என்ன சொல்றது பாத்தீங்கன்னா மல்டி ஸ்டேட் கோஆபரேட்டிவ் சொசைட்டி பத்தி சொல்லுது. ZS என்னன்னு பாத்தீங்கன்னா யூனியன் டெரிட்டரி கோஆபரேட்டிவ் சொசைட்டி பத்தி சொல்லுது. அடுத்து 243ZT என்ன சொல்றது பாத்தீங்கன்னா சட்டங்களின் தொடர்ச்சி, அதாவது கோஆபரேட்டிவ் சொசைட்டியோட லாஸ் பத்தி சொல்லுது. தேங்க்யூ.